வெல்கம் டு ராபி சமையல். இன்னைக்கு வந்து கூட்டாஞ்சோறில் பிள்ளைங்கெல்லாம் என்ன சமைக்க போகிறாங்கன்னா பாதாம் பால் கொழுக்கட்டை செய்ய போகிறாங்க. எல்லோரும் பால் கொழுக்கட்டை சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பால் கொழுக்கட்டை இன்றைக்கி செய்ய போகிறாங்க நம்ம வீட்டு குட்டீஸ்லாம். அதுக்கு வந்து அடுப்பில் தண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், தண்ணி கொதிக்குது. இப்போ பால் கொழுக்கட்டைக்கு நம்ம தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து உப்பு, அதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் 2 ஸ்பூன் ஜீனி போட்டிருக்கேன். ஏன்னா கொழுக்கட்டை சாப்பிடும் போது அதுலேயும் நல்லா இனிப்பு இருக்கும். அதனால் இப்போ இதை மாவில் கொட்டிக்கலாம். உப்பு ஜீனி ரெண்டுத்தையும் மாவில் போட்டாச்சு. இப்போ இந்த மாவில் நல்லா இப்படி கிளறியாச்சு. உப்பும் ஜீனி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிளறிட்டு சுடுதண்ணி நம்ம கொதிக்க வச்சுருக்கோம். இந்த சுடுதண்ணி ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தளர்வாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். இப்போ குட்டி குட்டி பால்ஸாக நம்ம போட்டுக்கலாம். இதுமாரி குட்டி குட்டி உருண்டைகளாக நம்ம உருட்டிக்கலாம். ஒன்றா மொத்தமாக போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம இப்போ போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்குது. இப்போ வந்து இந்த உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம். ஒரே பேட்சாக போடக்கூடாது. இந்தமாரி 2-3 பேட்சாக செஞ்சு தான் போடணும். அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். போட்டாச்சு. இப்போ இன்னும் 2-3 பேட்ச் இருக்குது. நம்ம 2-3 பேட்சாக செஞ்சு போட்டுக்கலாம். பாருங்க, குட்டீஸ்லாம் செடிக்கு தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. பாருங்க, எல்லா செடிக்கும் சூப்பராக தண்ணி ஊற்றிட்டு ஜாலியாக சமைச்சிட்ருக்காங்க மொட்டை மாடியில். சூரியன் அழகாக மறைஞ்சிட்ருக்கு. செடிக்கு நடுவில் நவுந்திருக்குல்ல. இதை எடுத்துக்கிட்டு இருக்க அப்புறம் சொல்லுங்க. இப்போ பாதாம் இந்த பால் கொழுக்கட்டை எல்லாமே வெந்துருச்சு நல்லா. இப்போ நம்ம என்ன போட போகிறோன்னா, மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம், அரிசி மாவு. அதை வந்து இப்படி ஊற்றிக்கலாம் நம்ம. அப்போ தான் வந்து நல்லா திக்னஸாக இருக்கும். ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். பால் 1 டம்ளர் ஊற்றிக்கலாம். பாதாம் பால் பவுடர் 3 ஸ்பூனு. பாதாம் பால் பவுடர்லேயே ஏலக்காய் இருந்தனால ஏலக்காய் போடல. தேவையான ஜீனி கொட்டிக்கலாம். இது நல்லா கிண்டிக்கலாம். நல்லா சர்க்கரை கரை வரைக்கும் நல்லா கிண்டிக்கலாம். இந்த மாதிரி பாதாம் கொழுக்கட்டை நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. அம்மா சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும் போலே இருக்குது. எவ்வளோ கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் வேணால் வந்து பாருங்கள். ஊருக்கு கும்பகோணம் தான். 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி பருப்பு பாதாம் நாங்கள் இது துருவி வச்சுருக்கோம், அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பையும் பாதாமியும் இந்த கொழுக்கட்டையில் போட்டுக்கலாம். பாதாம் கொழுக்கட்டையில் என்ன சூப்பராக இருக்குது.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க உங்கள் வீட்லேயே செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து சேரும்.